டேய் பிரேம், உன் மேல இருந்து பேய் உன்னை காப்பாத்துவத சாமியார் மேல பூத்திருச்சுடா. இங்க இருந்து எப்படியாவது எஸ் ஆயிடணும். ஐயோ டபுளதான் பாக்குறாரு. டே குமார், இதுக்கு மேல எனக்கு பேய்கிட்டு தண்ணி வாங்க தெம்பில்ல. நான் வீட்டு விட்டு போறேன். பிரகாஷ் போயிட்டு ஆபீஸ் நம்மளும் போயிடலாமா? பிரேம் இல்ல இல்ல, அப்படி ஆகக்கூடாது ஆகக்கூடாது. டே பிரேம், வாடா வீட்டு விட்டு ஓடிடலாம். இல்ல கண்ண மூடி என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா, நீ ஏதோ பட்டு போ. எனக்கு ஏன் உயிர் முக்கியம். நான் இங்க போறேன். வெள்ள போனவே திருப்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்? இங்க எப்படி நான் வந்தேன்? டேய் குமார், பிரகாஷ், ரெண்டு பேரும் சீக்கிரம் இந்த பக்கம் வாங்கடா. சீக்கிரம் தாவடா தப்பிச்சோம். டேய் மச்சான், உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஆனா அது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்காது. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அதை நம்பிதான் ஆகணும். என்னன்னு சீக்கிரம் சொல்ற, பயமா இருக்குதுடா. இவ்வளவு நேரம் இந்த லூப்புக்குள்ள காரணம் இந்த டெவில் பொம்மை தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுதான் இல்ல. இந்த பொம்மைய வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால இந்த பொம்மை நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுதுடா. அந்த பொம்மையை நான் உடைக்க போகும்போது அதுல இருக்க பேய் ஏன் மேல பூந்துச்சுல. ஆமா, அந்த டைம் ஃபுல்லா வேற எவ்வளவு ஒருத்தி தானே என்ன கண்ட்ரோல் பண்ணா. அவங்க என்ன சொல்றானோ அதை தானே நான் இங்க செஞ்சேன். இப்போ அந்த பேய் நம்ம சாமியார் மேல பூந்துருக்கு. இவர் பண்றதெல்லாம் அவரா பண்ணல, அவ எங்க இருந்தோ இதெல்லாம் பண்ண வைக்கிறா. கண்டுபிடிச்சிட்டியா? அந்த பேய் என்ன விட்டு போனாலும் அவளோட வாய்ஸ் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை வச்சுதான் ரெண்டு பேரும் மேலே அந்த சாமியார பவர் யூஸ் பண்ண சொல்லி அவ தான் சொன்னா. அது எனக்கும் கேட்டதுனால ரெண்டு பேரையும் முன்கூட்டியே நான் காப்பாத்திட்டேன். ஓ ஷிட், சாமியார் கூட தான் நம்ம வாய்ஸ் கேட்கணும். எப்படி கேட்டுச்சு? டேய், அவ எங்க இதெல்லாம் பண்றான்னு தெரியுமாடா? அவ யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்றா. என்ன திருத்தன்னு முழிச்சுன்னு இருக்கிற? என்னவோ நம்மள பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு. அவ பேராது என்ன தெரியுமாடா? டேய் ஏய், பேசாதீங்க அமைதியாரு. அவ என்னமோ பேச போறா. என் பேர் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட பேரு அவ பேரு லிசார்டாண்டா. என்னைய பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தமா? இப்ப சொல்லு, முடிஞ்சா என்னோட இந்த லூப்ல இருந்து நீங்க 4 பேரும் தப்பிச்சு காட்டுங்கடா பார்க்கலாம். गाइस எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. டேய் चलला லூப் 2.0 ஆரம்பிக்கலாமா? டேய் யாரு நீ, எப்படி இருக்க? எங்க 4 பேரை எதுக்கு இந்த லூப்ல மாட்டி விட்ட? தம்பி ரொம்ப கத்துறானே இவன். படங்கமா பாரு. டேய் பிரகாஷ், என்னடா ஆச்சு உனக்கு? இவனுக்குள்ள பேய் புந்துச்சானே. தலை வலிக்குதே, என்ன ஆச்சு? பிரகாஷ் சூப்பர். கேளு, அவகிட்ட என்ன பார்த்து கத்தியான்னு கேளு. என்ன பார்த்து கத்திவியா? இதெல்லாம் ஓ வேலைதானடி. ஏன் வேலை தாண்டா? பிரகாஷ் அவடு விடுறா. பிரகாஷ் அவடு விடுறா. ரெண்டு பேரும் வாய மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லனா கொன்றுவேன் இவனை. அவ கழுத்தை அப்படியே நசுக்கு. வேலைடா வலிக்குதா? என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் கத்த மாட்டேன். தம்பிக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுப்போமா? என்ன பண்ணப்போ? பிரேமி, உன் கழுத்தை நான் நசுக்கிறேன். நான் வேணும்னே பண்ணல. எனக்கு தெரியும்டா, இதுவும் தப்பில்ல, விடு. டேய் பிரேமு, கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடா குமாரு? குமார் நம்ம நினைச்சதோட பொங்கனோட வச்சானே. டேய் குமாரு, எதுக்கு இப்ப பிரேம் அடிச்ச? டேய் வா, என்ன சொல்ற? எதுக்கு இப்ப பிரேம் அடிச்ச? டேய் நான் அவனை அடிக்கலடா. எனக்கு அவ சிரிக்கிறது கேக்குது. எனக்கும் அவ சிரிக்கிறது கேக்குது. எனக்கும் கேக்குது. ஏய், எனக்கு என்னடா அவள சும்மா விட மாட்டேன்டி. டேய் காமெடி பண்ணாதடா. எல்லாரும் உங்களோட ரைட் ஹேண்ட கொஞ்சம் பாருங்களேன். ஏய் என்னது? டேய் என் கையில 3 கோடு இருக்குடா. டேய் என் கையில 3 கோடு இருக்குடா.
என் கையில இந்த 3 கோடு வந்திருக்கு. இப்பதான் தம்பிங்களா என்னோட நெஜ ஆட்டத்தையும் பார்க்க போறீங்க. ஏய், இந்த கையில இருக்க 3 கோடுக்கு என்னடி அர்த்தம்? எல்லாத்தையும் போய் தெரிஞ்சுக்கிட்டா கேம் சுவாரஸ்யமா இருக்காதுல்ல. அதனால 4 பேரும் பட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. போயிடு. ஏய், என்ன அழுத்தல இந்த 3 கோடு போகவே மாட்டேங்குது. உங்களோட 2 minutes டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பிரேமே, இந்த கையில இருக்க 3 கோடால நம்ம உயிருக்கு ஆபத்து வருமாடா? டேய் பிரேமே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் பயத்துல செத்து போயிடுவோம் போலடா. டேய் பயப்படாதடா. இந்த 3 கோடுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? யாரும் பயப்படாதீங்க. நம்ம கையில இருக்க இந்த 3 கோடு நம்மள ஒண்ணும் பண்ணாது. கரெக்ட் சாமி, நானும் அதான் நினைச்சேன். இந்த 3 கோடுல ஒண்ணுமே இருக்காது. அவன் நம்ம சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்றாங்க மச்சான். 1 minute left. எதுக்கு 1 நிமிஷம் இருக்குன்னு சொல்றா இவன்? 3 கோடி என்ன தீய சக்தியா இருந்தாலும் நம்ம பவர் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நம்ம பவர் ஒர்க் ஆகுது? டேய் பிரேமே, 1 நிமிஷத்துல நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது. எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டானுங்க. டேய் பிரேமே, எனக்கு பயமா இருக்குடா. அவன் வேற 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான். இதனால ஏதாவது ஆக போகுதுடா. முதல்ல பயப்படாத நிறுத்தா, தைரியமா இருடா பிரகாஷ். ஆஹா, இவங்க கதற சத்தம் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கே. நம்மளோட பவர் ஒர்க் ஆகல. இது உண்மையா ஆபத்தா இருக்குமா? எதுவும் ஆகாதுன்னு சொன்ன சாமியார் இப்ப பயப்படுறாரு. அச்சோ, டைம் இங்க என்ன நடக்குது? என்னோட லூப்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியுமா? அந்த 3 கோடுக்கு அர்த்தம் 3 லைஃப். இப்போ எல்லாருக்கும் ஒண்ணு முடிஞ்சிடுச்சு. गाइस எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் எப்படி உயிரோட வந்தேன்? என் வாயில ரத்தம் நக்கி செத்தனே. இப்ப எப்படி உயிரோட இருக்க? என்ன நடக்குது? ஜெய் பிரேம, குமார், பிரகாஷ், நீ உயிரோட இருக்கியா? இங்க என்னமோ நடக்குது. ஏய் மைனாங்களா, இப்போ எல்லாரும் ரைட் ஹேண்ட் பாருங்கடா. எதுக்கு இப்போ ரைட் ஹேண்ட் பார்க்க சொல்றா? என் கையில 2 கோடு தான் இருக்கு பிரேமே. என்னோட கையில 2 தான் இருக்கு. அப்ப என்னோட கையிலும் 2. என்ன ஒரு கோடு காணுமா? எனக்கு தெரிஞ்ச அவ வேற ஏதோ பெருசா பிளான் பண்றா. என்னவா இருக்கும்? யோசி பிரேமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் 3 கோடி திடீர்னு வந்தது. அவன் உடனே 2 minutes டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொன்னா. எல்லாரும் என்ன நடக்கும் போது பயத்துல இருந்தோம். டக்குனு டைம் முடிஞ்சது. எல்லாரும் வாயில இருந்து திடீர்னு ரத்தம் கக்கி செத்தோம். மறுபடியும் திடீர்னு உயிர் திறந்து வந்தோம். இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், இந்த கையில இருக்க கோடுகள் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேன்டி. எப்படி இவன் கண்டுபிடிச்சா? என்ன அர்த்தம் பிரேமே? என்ன கண்டுபிடிச்ச? எங்க கையில இருக்க கோடுக்கு அர்த்தம் எங்களுக்கு இருக்க சான்ஸ். அதானே சான்ஸா? டேய் பிரேமே, கரெக்ட்டா தப்பா கண்டுபிடிச்சிட்டேன். இது கோடுக்கு அர்த்தம் அது கிடையாதா? அந்த 3 கோடுக்கான அர்த்தம் இந்த லூப்ல இதோட கடைசி 3 தடவை தான் உயிரோட இருக்க போறீங்க. அதுல ஏற்கனவே எல்லாருக்கும் 1 போயிடுச்சு. இன்னும் 2 தான். என்ன ஆக போதோ? அப்போ இந்த 2 கோடும் போயிடுச்சுனா உங்க எல்லாருக்கும் गाइस எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. The round to starts now. ஏய் பிரேமே, எங்க எல்லாரும் எதுல ஏமாத்துற? ஏய், நான் என்ன உன்னை ஏமாத்துனேன்? இந்த கையில இருக்க கோடுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. பயப்படாதீங்க சொன்னேன். அப்படிதான் பயத்துல அவனுங்களே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்போ இந்த கோடுகளை அடிச்சுட்டா எல்லாரும் செத்துறோம்னு சொல்றேன். டேய், அது உண்மையை நானே இப்பதானே கண்டுபிடிச்சேன். உண்மையை சொல்லு, நீ அவ்வளவு கூட்டு கலவடிக்கு தானே? டேய் குமார், என்னடா வளர்ற? எங்க 3 பேரை கூட்டு டீ போட தமிழ்ல பிளான் போடுறியா நீ? எல்லாருக்கும் பாருங்களேன், என் கையில 3வது ஒரு கோடு ஒன்று வந்திருக்கு. டேய், எப்படி உனக்கு அந்த 3வது கோடு வந்தது? உனக்கு மட்டும் எப்படி அது வந்தது? எப்படி இது எனக்கு மட்டும் வந்திருக்கும்? ஏய், டேய் பிரேமே, 1 நிமிஷம் இங்க வாயேன். என்னடா? ஒண்ணும் இல்ல, அப்படியே நில்லு.
ஏய், எதுக்குடா அடிச்சுட்டா இருக்க? ஏய், அது கோடு பெருசாயிடுச்சு. இதான் விஷயமா? ஆமா, கோடு பெருசாயிடுச்சு. அப்ப எனக்கும் கோடு வந்திருக்குமா? ஏய், எனக்கு 2 கோடு வந்து ஒற்றை கோடா மாறிடுச்சு. அப்ப நம்ம ஒருத்தனை அடிச்சு சாகடிச்சுட்டா நம்ம சாகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். ரவுண்ட் 2 முடிய இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. கைஸ் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. டேய் வேணாடா, என்ன விட்டுருங்கடா. எங்களை ஏமாத்த பார்த்தல. நாய சாவுடா. ஆட்டோ இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் அடிக்க நமக்கு கோடி ஏறிட்டே இருக்கு. சூப்பர். இவன் அடிச்சடிச்சு நம்ம உயிர் தப்பிக்கிற சான்ஸ் நிறைய ஆகுது. அடிவச்சா அடியே விட. டேய் அவனை அடிக்கிறது நிறுத்துக்கடா. இங்க தப்பிக்க திரும்ப வேற ஏதாவது நான் யோசிக்கலாம்டா. விட்டா இவனுக்கு பிரேம கொன்றுவானுங்க போலயே. சமையல் கல்லுகள் ஆரம்பிச்சிச்சு. டேய் அவன் அடிக்காதீங்கடா, நிறுத்துக்கடா. தயவு செய்து நிறுத்துக்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் எங்களை கொண்டு அவன் தப்பிக்க மாட்டான்ல, அது அவனை கொண்டு நாங்க தப்பிக்க போறோம். இப்போ இங்கேந்து கோடி நிறைய ஏறுது. முக்காவாசி கோடி வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாவே உங்க ஒரு கம்பெனிக்கு ஃப்ரெண்டு கூட்டுருவீங்களாடா? எப்படி இது? நம்ம கையில 2 கோடி ஃபுல்லா வந்தது. இப்ப எப்படி ஒன்றையா மாறிச்சுது? எப்படி கம்மியா இருக்கும்? எப்படி கம்மியா இருக்கும்? டேய் அவன் அடிக்காதீங்கடா, நிறுத்துக்கடா. தயவு செய்து நிறுத்துக்கடா. இப்ப புரியுது. இந்த இடத்துல நல்லது செஞ்சா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அப்போ நம்மளும் சாமியோட மாற்றத்தில் கலருக்கு போது போலயே. 2 பேரும் முதல்ல அவனை விட்டு தள்ளி போங்கடா. சாமி நல்ல வேளை உனக்கு கிட்ட என்ன காப்பாத்துறீங்க சாமி. கடைசி 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்ன மனுஷரா பிரேம? என்ன சாமி சொல்றீங்க? அப்படிதான் சூப்பர். டைம் ஓவர். எனக்கு வெறும் 2 கோடி தான் வந்திருக்கு. டேய் பிரகாஷ், உன் கையில எத்தனை கோடி இருக்குன்னு கொஞ்சம் பாருடா. ஏய் என் கையில 2 கோடி தான் மச்சான் இருக்கு. என்னடா சொல்ற? நம்ம கையில 2 கோடி இருக்கு. சூப்பர். ஏய் சாமியாரே, நானும் பிரகாஷ் பிரேம அடிச்சு பாய்ச்சத்துக்கு ஆன போது நீ பெரிய இவனை வந்து தடுத்த. நல்ல மாதிரி வேஷம் போட்டு கடைசில நீ அவனை கொண்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்க பாய்ச்சி ஏத்திக்கினல. நீ மட்டும் நடுவுல பூரா மந்திருந்தா எங்க 2 பேர் கையில இப்ப 3 கோடி வந்திருக்கும். என் உயிரை காப்பாத்திக்கணும்னா எவனை பண்ணாலும் நான் கொல்லுவேன்டா. ஒன்னையும் சரி ஒன்னையும் சரி. பிரகாஷ், சாமியாருக்கு ஓவர் நக்கல் ஆயிடுச்சுல. ஆமா, பிரேம போட்டதுக்கு பதில் முதல்ல இவனை போட்டு தள்ளி இருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போடுறதுன்னா இப்பவே போட்டு அவங்கிட்ட பாஞ்சு செத்துக்கலாம் அப்படின்ற. பிரேம மறுபடியும் உயிரோட வந்துட்டான் போல. பிரகாஷ் வாடா. ஒரு 2 பேர் இருக்கு. அங்க பாருங்களேன், 2 பேர் கொஞ்சம் பாருங்களேன். என்ன மன்னிச்சிடா பிரேமு, என்னையும் மன்னிச்சிடா பிரேமு. அவ 2 மினிட்ஸ் டைம் இருக்குன்னு சொன்னால எங்க உயிரை காப்பாத்திக்க என்ன பண்றது தெரியாம செகண்ட் ரவுண்ட் ஒன்று கொண்டுட்டோம்டா. சரிடா, ஏதோ பயத்துல பண்ணிட்டு இருக்கீங்க பாரு. 2 பேரும் அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறானுங்க பாரு. குமார், பிரேம் அப்படியே தூக்கி ஏந்துக்க போயிடா. ஏச்சுக்கோ பிரேம், அப்படியே ஏச்சுக்கோ பிரேம். பொறுமையா தூக்குங்கடா. ஃபைனல் ரவுண்ட் 3 ஸ்டார்ட்ஸ் நவ. ரவுண்ட் 3 ஃபைனல் ரவுண்டா? போச்சு, இப்ப என்ன பண்றது? ஏய் குமார், என்னடா யோசிச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாமியார் கொண்டு நம்ம 2 பேரும் தப்பிச்சிருவோம். பிரேமகிட்ட ஒரு லைஃப் தான் இருக்கு. அவன் என்னடா பண்ணுவான்? ஏய் என்ன என்னையும் போட்டு தள்ள போறீங்களா? அப்பனா ஒரே வழி தான் இருக்குது. நம்ம கூட சேர்ந்து பிரேம சாமியார் கொண்டு தான் தப்பிக்க முடியும். இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி டேய் பிரேம், நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. நீ நல்லவனு எனக்கு தெரியும். ஆனா இந்த லூப்ல நம்ம தப்பிக்கணும்னா ஒருத்தரை நம்ம கொண்டு தான் ஆகணும். ஆமா பிரேம், அவன் சொல்ற பேரு ஒருத்தரை நம்ம கொல்லணும். எனக்கு இந்த ஒரு கோடு போய் நான் செத்தாலும் பரவாயில்ல மச்சான். ஆனா நான் யாரையும் கொல்ல மாட்டேன்டா. டேய் என்னடா நீ இவ்வளவு நல்லவனா என்னடா பண்ண போற பிரேமே? ரவுண்ட் 3 முடிய இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. 1.5 நிமிஷம் தான் இருக்கா? பிரேமே இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு பிரேமே, சீக்கிரம் சொல்றா. நானும் யாரையும் கொல்ல மாட்டேன், நீங்களும் யாரையும் கொல்லாதீங்கடா. என்ன திடீர்னு கை இப்படி நமிக்குது? ஏய் எப்படி இது? டேய் எல்லாரும் முதல்ல உங்க கையில இருக்க கோலை பாருங்கடா. எப்படி இது 2 கோடை மாறிச்சு? என்னடா நடக்குது இங்க? இருந்த ஒரு கோடை அரை கோடை மாறிச்சு. சாக போறேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அது பண்ணலாம். என்ன ஐடியா இது? நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. குமார், பிரகாஷ், பிரேம 3 பேரும் சேர்ந்து என்ன கொல்றதுக்கு பதில் பிரகாஷ், குமார், சாமியார் நம்ம 3 பேரும் சேர்ந்து பிரேம கொண்டா. என்னடா சொன்ன? டேய் இரு கோபப்படாதடா. நான் இன்னும் முழுசா சொல்லியே முடியல. இரு குமார், சாமியார் என்ன சொல்றாரு கேப்போம். பிரேமே, அந்த 3 பேரும் அங்க என்ன குசு பேசிக்கிறாங்க தெரியுமா? உன்னை போட்டதுல தான் பிளான் போடுறானுங்க.
3 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல போறானுங்களா? இந்த கடைசி லூப் முடியறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 நிமிஷத்தோட கம்மியா தான் டைம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம கையில 2 கோடா இருந்தது 1.5 கோடா மாறிச்சு. பிரேமே, உனக்கு இன்னும் இந்த லூப்ல அரை லைஃப் தான் இருக்கு. வேணா உன் கைய பாரு, தெரியும். ஆமா, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம 3 பேரும் செத்து போயிடுவோம். நீ வேணா அந்த 3 பேரை கொண்டுட்டு இந்த லூப்ல நீ தப்பிச்சிரு. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குமார் மனசு மாற ஆரம்பிச்சிட்டான். பிரகாஷும் நம்ம வழிக்கு வரான். இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் யாரையும் கொல்லல மாட்டேன். டேய், அவனுங்க 3 பேரை மூஞ்சிய கொஞ்சம் பாரு. எல்லாரும் உன்னை கொல்றதுக்காக திருட்டு முழிக்கிறானுங்க பாரு. இப்ப சொல்லு, அவனுங்க கொல்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? மாறு, யோசிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் இல்ல. சீக்கிரம் சொல்ல, அவனை போட்டுடலாமா? இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. 1 நிமிஷம் தான் இருக்கா? ஒரு கோடா மாறிடுச்சு. ஒரு கோடு தான் இருக்கு. நம்ம செத்து போயிடுவோமா? ஒரு கோடு. இப்ப என்ன பண்றது? பிரேமே, உன் கையில கோடு கால்வாசி தான் இருக்கு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவளை கொல்ல நான் ஹெல்ப் பண்ணவா? இல்ல, எது வேணாம். கொல்றது தப்பு. ஏன் ஹெல்ப் வேணாமா? வேண்டாம். வேணாமா? வேண்டாம். வேணாமாடா? வேண்டாடி. அப்ப சாவு. வா. உங்க 3 பேருக்கும் யாரையாவது கொண்டாதானே இந்த லூப்ல தப்பிக்க முடியும். நீங்க வேணா என்னைய கொண்டுட்டு நீங்க 3 பேரும் தப்பிச்சுக்கோங்க. எதுக்கு இன்னும் வெயிட் பண்றீங்க? வாங்க, வந்து எனக்கு கொல்லுங்க. வாங்க. அதான் அவனே கொல்லுங்கன்னு பர்மிஷன் குடுறான்ல, வாங்க கொன்றுவோம். 30 செகண்ட்ஸ்ல என்ன நடந்தாலும் என் உயிரை கப்பத்துக்கு யாரும் கொல்ல மாட்டேன். ரெடி, 3, 2, 1. சீக்கிரம் வந்து கொல்ல வேணாம். எங்களை மன்னிச்சிடுறா பிரேமு. சாக போறேன். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல வாங்கடா. ஏய், 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 நிறுத்துங்கடா. நான் ஒருத்தங்க இல்லாத விஷயத்தையே மறந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்டு மேல ஒருத்த கை வச்சாலும் அவன் செத்தான்டா. ரமேஷ், இதை விட எதிர்பாராத விஷயங்கள்லாம் இந்த லூப்ல நடக்க போகுது. அதுல என்ன எது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கொள்ளைக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல நீங்க எஸ் கமெண்ட் பண்ணுங்க. லூப் சீரிஸ் சீசன் 6 கூடிய சீக்கிரத்துல வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்களா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே, பாய்.